எப்போ அப்படியா? கால் வந்துட்டு வா. என்னன்னு ஏற்கனவே உனக்கு உத்தரவு நான் சொல்லிட்டேன். உண்மைதானே? இந்தா அதை கும்பிட்டக்கூடிய பலனும் உனக்கு கிடைக்கும். தைரியமாக அதானா? சந்தோஷமா போ. நல்லா கர்மசாமி. அப்படியா? சேரன் மகாதேவி தன் மகனுடைய மனமாற்றம் எப்பொழுது ஏற்படும்னு கேட்டு வந்து முத்துக்களோ பெண்கள் தித்திப்பது கண்ணம். 2 கேள்வி நீ கேட்டுக்கலாம், அதுக்கு தெளிவை நான் கொடுத்துக்கலாம். அவன் நான் வந்துட்டு போனதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணால் அவனை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றிட்டான். ஆமாம், இன்னும் அந்த புள்ள மனசு மாதிரி வரணும். பிள்ளை 3 மாசத்துல சேர்த்து தர முடியல, அது வரணும். அந்த பிள்ளை கண்டிப்பா வேணும்னு முடிவுக்கு வந்தாச்சா? வந்தாச்சு. அதுல எதிர்ப்பு எது இருந்தாலும் தாங்கிக்கிட முடியுமா? வராம காப்பாற்று. கால் ஒன்று. அதுதான் இவ்வளவுதானே. கர்மசாமிக்கு அப்பா அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது 2 வரையும் மங்களமா பார்த்துட்டு வந்து சந்திப்பப்பா. கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தூத்துக்குடி அக்ரிமெண்ட் போட்டாச்சா? போடுங்க டக்குனே. தூத்துக்குடி கர்மசாமி ஒரு பொல்லாத வழக்குல மாட்டியிருக்கேன், அதுல இருந்து என்ன வெளியாக்கித்தான்னு காட்டு வந்தது. காலம் சொல்லலாம். அவசரப்பட்டுட்டியே, இன்னும் 2 தரம் கால் விட்டுவா. வரலாம். மகன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் விட்டுறலாம். எந்த ஊர்? தூத்துக்குள்ள எந்த இடம்? டீச்சர்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக். இன்னும் ஒரு தரம் கால் விட்டுறலாம். எசிக்கியம்மன் கோயிலெல்லாம் தாண்டி மெயின் ரோட்ல வலது பக்கம் போனா டீச்சர்ஸ் காலனி வருது. என்ன அதான உண்மை? இப்போதைக்கு தொழிலை பத்தியும் இவருடைய வாழ்க்கையை பத்தியும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் பல லட்சங்கள் மனவேதனையால் இழந்து போனது உண்டு. தேவையில்லாமல் ஒரு சிலர்கிட்ட பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் இருக்கு. அதை நம்பி பணத்தை போட்டா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு 3 மாதமாகவே திட்டம் போட்டு ஒரு முடிவு கிடைக்கலையே. இதுக்கு விடை யார் மூலமா கிடைச்சா தைரியமா இறங்கலாம், இறங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு வேணுங்கிறது உங்களுடைய நோக்கம். என்னடா தம்பி, சரியா தப்பா? அறகுற மரத்துல சொல்லுதிய உண்மையா தானே சொல்லுதேன். கால் வந்துட்டு வா. வாங்கப்பா. 3 பேரும் என் முன்னால நெருங்கி வந்து உட்கார்ந்து கண்களை மூடி என்னைய மட்டும் நினைங்க, எல்லாரையும் மறந்துருங்க. சம்பாதி உங்களுக்கு கொடுக்குறேன். என்னை நம்பி அந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கலாம். கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்காங்க. பயப்படாம தொடர்ந்து செய்யலாம். வா, ஜெயிச்சு தரேன். நல்லா. வேற என்னமா வேணும்? நல்லா இருக்கு. ஒரு கதையை தூத்துக்குடி எல்லை கடன்பட்டு மன உபாதை யாருக்கு? கால் விட்டு யாரு யாரு? இன்னும் ஒரு முறை கால் விட்டு வரலாம். அது என்ன நகர்ப்பா நீங்க இருக்கிற இடம்?
இன்னொரு தடவை காலம். செக்கிழுத்த செம்மல் யாருப்பா அது? செக்கிழுத்த செம்மல் யாரு? வாவு சிதம்பரனார் அவர்கள் பிறந்த பகுதி. சரிண்ணா? 1 2 3 4 5 ஒரு ஜமீன் வரார யார் அது? இளையரசனேந்தல் ஜமீனுக்கு உட்பட்ட இடமா அது? இளையரசனேந்தல் ஜமீனுக்கு உட்பட்ட பகுதிகள் வருதா? கால் விட்டோம். எல்லா மன்னர்களையும் நம்ம கொடுத்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம். என்ன என்னப்பா வேணும்? உன்னுடைய கருப்பசாமி என்ன அப்படியா? வார வேலைக்கிழமை சாயங்காலம் வந்து என்னப்பா? ஏன்னா இன்னைக்கு அதுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கருப்பசாமி. அமெரிக்கா யாரு? என்ன பணி செய்த? கால் வந்துட்டு வா. இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி நிலைமை இருந்தா என்னடா செய்வ? போவியா? சுமார் 6 மணி நேரம் பிளைட்ல போக வேண்டியிருக்குமே, போக முடியுமா? போவேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? பெரியவங்க அடுத்தடுத்து இறந்துட்டாங்க. ஸோ பூர்வீகம் ஒத்து வருமா? இல்லை வீடு கட்ட முடியும்? கண்களை மூடு பார்க்கலாம். எங்கள் உயிருக்கு அது ஆபத்து. கண்ண முடிக்காப்பா. 3 தலைமுறைகளாகவே ஆண்களுக்கு மட்டுமே ஆபத்தும் பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கு. புரியுதா? ஆமா, அது எல்லாமே மண்மனை சம்பந்தமான விஷயத்தால் பாதிக்கப்பட்டுத்தான் வந்திருக்கிறது. இப்பவும் உன்னுடைய இடத்துல போய் பார்த்தேன். இறந்து போன ஆன்மாக்களுடைய பிரதிபலிப்பும் பாவங்களும் அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையால உன்னுடைய சொந்த இடத்துல நீ வீடு கட்ட வேண்டாம், அது உனக்கு செட் ஆகாது என்பது முழுமையான முடிவு. அதனால பூர்வீகம் தேவையில்லை, கைவிட்டு விடலாம். சொல்றத சரியா கேட்டுக்கா, தெளிவா இருந்துக்கா. ஓகே. உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு முன்னாலும் வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருளாசி உனக்கு இருந்து கொண்டிருக்கு. அதனால நீ தைரியமாக வேற இடத்துல வீடு கட்டி புனிதமாக வாழலாம். அதுக்கு அடுத்து பார்த்தேன், சில பேர்கள் போட்டி பொறாமையில் உன் மீது களங்கமான சூழ்நிலைகளை சுமந்து சட்டத்தால இடைஞ்சலும் மானசீகமான மனித இடைஞ்சலும் செய்து உன்னுடைய சைக்காலஜா உன் மனத்தை பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதுல நமக்கு ஆபத்து நடக்குமா அல்லது நம்மளே இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து முடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் உன் உள்ளத்துல இருக்கு. அதையெல்லாம் மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவோம். உடனே போட்டான் பாரு. வெற்றியாக்கி தரேன். 8 மணிக்கு என்ன பார்த்துட்டு போ. வா. நல்லா எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? ஒரு 3 வருஷமா இருக்கு. என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க? நரம்பு தளர்ச்சி போட்டு ஒரே மாத்திரை மட்டும் கொடுத்துருக்கு. அப்படியா? பிரெயின் ஃபீவர் எதுவும் வந்துச்சா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி. கொஞ்சம் உட்காருங்க. உங்க பேர் என்ன? கீதா. பத்திரகாளி அம்மா எங்க இருக்கா? இருக்காளோ? செய்வினை வைவினை குறைகள் இல்லப்பா, தேவையில்லை. அப்படி சிந்திக்கவே வேண்டாம். இது பிறவி பயன்படி 3 தலைமுறைகளாகவே இவங்க குடும்பத்துல நரம்பியல் பிணி இருந்து வருது. அதுல இவங்களுக்கு இந்த பாதிப்பு நடக்குது.
இதை நம்ம குணமாக்கி தெளிவுபடுத்தி விடலாம், தவறில்லை. வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். மூன்று முறை என்னை பார்க்க வரணும். மூணாவது முறையில வெற்றியாக்கி நடக்க வச்சிருந்தேன், தெளிவாக்கி தரேன். பிடிச்சுக்காங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திண்டுக்கல் நண்டுக்கல் திண்டுக்கல் நண்டுக்கல் திண்டுக்கல் வரலாம். ஆமா, கண்டிப்பா கூட்டு வரணும்னே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில காளியும் நான் கருப்பசாமியும் உன் பகுதியில் இருக்கேன். உண்மையா? இப்போ சுமார் 17 மாதங்கள் வீட்டுக்குள்ள மன உளைச்சலும் பிள்ளைகளை பற்றிய மண்ட உடைச்சல் சிந்தனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் சொல்லலாம். ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துல இருந்து வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டேன். கிரகங்கள் தான் காரணம். அதை ஜெயிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்துல மனக்குழப்பம் இருக்கு. அது ஏன் முடியலன்னு உனக்கு தெரியுமா? மாந்திரிகத்தால் பாதிப்பு இருக்கிறது. சில மனிதர்களால் இடைஞ்சல் படும். அதனால அந்த இடத்தை பற்றி 3 மாதங்கள் பொறுமையாக ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா இருக்கும். ஜனவசியம் நல்லா. சிவகங்கை பகுதி யாரமா வழிவிடுங்க. நீங்க வழிவிடுங்க. ஆரோக்கியம் கால் வந்துட்டு வரலாம். பூஜிதாகம் சரியில்லை. என்ன வேணும்? நீல கடலின் ஓரத்தில் நீங்காவென்னும் அது என்ன படம் அந்த பாட்டுப்பா? நீ பேருக்கியா கிறிஸ்தவமா நீ? அதான் அந்த பாட்டு சத்தம் கடிச்சுட்டாக்குன்னு. கால் வந்துவா. நல்ல விடல மகளே, இன்னொரு தடவை. நீயே உழைச்சி நீயே வாழணுங்கிற நிலைமையில உன் விதி உன்னை கொண்டு தள்ளிடுது. உண்மையா இல்லையா? உன்னை பொறுப்பெடுத்தவர்கள் இப்போது உன்னை வாழ வைக்க தயாராக இல்லைங்கிற நிலைமையில் வேதனை அடைந்திருக்கிறாய். இதுல கடன்களும் துயரங்களும் இருக்கு. அதனால உன் தொழிலை ஓங்காரமா ஓட்டி உன்னை வாழ வச்சு தந்தா போதுமில்ல. கண்ண முடிக்கா இந்தா நிறைய பணம் தாரேன், தொழிலை அபிவிருத்தி பண்ணி தாரேன், வெற்றி கூட இருந்து காப்பாற்றேன். ஓடியா என்ன பொறி சொல்லிக்கு போறியா? ஒரு மாதம் பொறுமையா இருக்கும். நல்லா இருக்கும் மகளே, ஐஸ்வர்யமா. ஒரு மாதம் பொறுமையா. அருப்புக்கோட்டை
தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் தாயும் மகனும் நத்தவத்தினுள்ளே நின்றுருகும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஒரு முறை காலம் சொன்னான். நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஆன்மீகமா குறி மட்டும் போகாம ஆன்மீகமும் சேர்ந்து போகுதுன்னு நினைக்கா பாரு. கண்ணாடி போட்ட பிள்ளை என்ன அவனா முடிவுக்கு வந்து குழப்பமில்லாம செட்டில்மெண்ட் தந்தாலும் சரி தர்றனாலும் சரி ஒரு முடிவெடுத்து எங்களை ஒதுக்கிட்டா போதும். எந்த வில்லங்கமும் பஞ்சாயத்து வழக்கும் வரக்கூடாது. அதை நாங்கள் சந்திக்க விரும்பல. கருப்பசாமி எங்களுக்கு அப்படி மட்டும் செஞ்சு கொடுத்துருக்க, அது எனக்கு போதும்னு கேட்கிறேன். கால் சொல்லலாம். வரலாம் செல்ல மகளே வா. உன் பிள்ளைக்கு ஆவணிக்கு பிறகு புனிதமான வாழ்க்கையும் தொடங்கும். பழைய வாழ்க்கையிலிருந்து முடிவும் கிடைச்சி செம்மையா வாழ வைக்க மன பயமில்லாமல் இருப்பாய். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கனல் வருக. சென்று வருக, சென்று வருக, சென்று வருக. அதே அருப்புக்கோட்டை பகுதி எங்க குடும்பத்துல மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னு தெரிய முடியல. ஏன் இந்த சோதனைன்னு புரியல. அது எனக்கு தெரியணும் ஐயா அப்படின்னு கேட்க ஒரு பெண்மணி வந்திருக்காராம். யாரம்மா அவள்? கரண் வந்துருச்சு. புதிய ஒளிகள் பிறந்து விட்டன. என்ன வேணுமா? நல்லா படிக்கிறேன் சார். ப்ளஸ் 2 படிக்கிறேன். நல்ல மார்க் இருக்கு. கண்ணம் காலில் விட்டுலாம். புரியலாமா? ஒருவர் சொல் கேட்டு ஒருவர் நடக்காத மனக்குறைகளும் அதே போல அளவறிந்து செலவழிக்காமல் ஏற்பட்ட நஷ்டங்களும் இந்த குடும்பத்துல நிலைத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பிள்ளையினுடைய கல்வி தகுதியை பார்த்தேன். நிச்சயமாக அவ படித்து எதிர்காலத்துல ஒரு மாபெரும் பட்டத்தை பெறுவாள். அந்த வாழ்க்கையும் கல்வியும் நல்லாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று சொல்லலாம். யார் அது கேட்டு பார்ப்போம். சொல்லவா வேண்டாமா? வேண்டாம். ஒரு நட்பால அந்த குடும்பத்துல அமைதி குறையும். புரியுதா? ஒரு நட்பால உன் குடும்பத்துல அமைதி குறையும். இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஆகிய மனக்குழப்பங்கள் இருக்கும். இவைகளையெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தர உங்களை அமைதியா ஆனந்தமா வாழ வைக்க உன் பிள்ளைய கடை தேராச்சு. நல்லா. அதே அருப்புக்கோட்டை எல்லை அருகில் காளியம்மை இருப்பாள். எங்க இருக்க? இருக்காளா? உங்க வீட்டு பக்கத்துல காளியம்மா இருக்கா? கால் நங்கை நல்ல என்னப்பா? மதுரவரம் சாமி எங்கப்பா இருக்கு? பக்கத்துல இருக்கா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா? சும்மா சாமியை பார்க்க போவீங்களா? பக்கத்துல இந்த எல்லையில காவலா இருக்க நீ கும்பிடுவேன். தொண்டு செய்வேன். அதான் சொன்னேன். நங்கை நல்ல வெள்ளையம்மாள் தன்னோடும். இந்த பாட்டு என்ன படம்? கடமையிலே உயிர் வாழ்ந்து கல்னியமே கொள்கையென மடிந்த வீரன். என்ன படம்? மதுரை வீரன் படம். அதான் நீ அங்க தொண்டு செய்திய அப்படின்னு கேட்டேன். கால் விட்டுவான்.
எங்கே போனாலும் ஒரு பாட்டு வருது சாமியாக இருக்கு அப்படி நினைக்க அந்த வே இல்லை குச்சலி குச்சலி அப்படியா பொம்மி எங்கடா இருக்க விளையம்மா எங்க இருக்கா காலத்துவா யாரெல்லாம் வந்திய அது யாரு அந்த அம்மா முருகா என்னப்பா வேணும் உனக்கு எடுத்து கொடுத்தா போதுமா மதுரை வீரனுக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா உன் குடும்பத்துல இருதார யோகம் உள்ள பிள்ளைடா உன் பிள்ளை அந்த தோஷத்தை நீக்கித்தான் வெற்றியாக்கி தரணும் அதனால தான் எடுத்த உடனே மதுரை வீரனை கூப்பிட்டேன் அவனுக்கு நீ தொண்டு செய்த அங்கே போய் பார்த்தா மதுரை வீரனுக்கு முதல் மனைவி யாருப்பா பொம்மி அம்மாள் ரெண்டாம் மனைவி யாரு வெள்ளையம்மா அந்த மாதிரி இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் குடும்பம் இப்போ 3 வருஷ காலமாகவே வீட்டுக்குள்ள மனக்குழப்பமும் திருமாங்கனியின் விதமான சங்கடமும் சொந்த மதத்துக்குள்ள பேசினாலும் யாரும் செவி கொடுத்து வாங்க மாட்டேங்காங்க நமக்குன்னா எல்லாரும் பயப்படுதான் வெறுத்து ஒதுக்குதான் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு உண்மையா காலம் ரெண்டாம் தரத்து பிள்ளை நேற்று வந்து கொடுத்துருக்காங்க சாதகம். யாரு ரெண்டாம் தரத்து பிள்ளை? மதக்காரன் கட்டி ஒரு வாரம் இருந்திருக்கு. அந்த பிள்ளையை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு சம்மதப்படுறாங்க. இப்போ நான் இவ்வளவு தரம் என்ன கதை பேசிக்கிட்டு இருந்தேன்? இருதார யோகம் உள்ள பிள்ளை, அதனால ரெண்டாம் தரத்து பொண்ணை கட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கும், வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு இந்தா முடிச்சுக்கா, மதுரவருடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டுக்காடா, ஒரு சிறந்த தெய்வம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. அந்த எல்லையில நான் உத்தரவிட்டு முன்காவல் பின்காவல் என்னும் ஒரு தாய், காவிரி தாய் என்னும் ஒரு தெய்வம் தேவியின் வடிவத்தில் அங்கே குடியிருக்கிறார். அதே போல உன்னுடைய மனையில முன்னோர்கள் ஆத்மா ஒன்று தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ 3 ஆண்டுகள் காலமாக தொழிலால் மன வருத்தமும் பிள்ளைகளால் மன இடைஞ்சலும் பெற்று இருக்கும் இடத்தில் நிம்மதி இல்லாமல் இங்கு இருக்கலாமா, கிரகம் சரியில்லை என்றால் இடமாறலாமா என்னும் ஏக்கமும் வேதனையும் உங்க உள்ளத்தில் இருந்துகிட்டு கால் ஒன்று வரலாம். அதனால இந்த சோதனைக்கெல்லாம் காரணம் கிரகங்களே தவிர எந்த ஒரு மாறுபாடுகளும் இல்லை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதான் பிள்ளைகளை பற்றிய மன வருத்தம்னு சொன்னேன். தை மாத வர பொறுமையா இருந்து நல்ல மனக்கோலத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு இடையில என்ன தலைகீழ நின்னாலும் வெற்றி கிடைக்காது. அதான் வீட்டுக்குள்ள சொன்னேன், இருக்க முடியல, இடமாற்றலாமாங்கிற வேதனைக்கு காரணம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமைதான். அதுக்கு கிரகங்கள் காரணம், மன உணர்வுகள் காரணம், வேற எந்த தீய சக்திகளும் அங்கே இல்லை. மீன் குழப்பம் வேண்டாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வெற்றி அடைவாய். பக்கத்துல வந்தா தான் கொடுக்க முடியும். 2 கோயிலுக்கு அந்த பக்கம் இருந்தா நான் என்ன செய்வேன்? நல்லா இருக்கு, புண்ணியம் அடைவாய். சரி, அதே சிதம்பரம் எல்லை ஒரு பெரிய பாலத்தை தாண்டி என் குதிரை போகுது. பாலம் இருக்கா? என்ன பாலம்? ஆத்து பாலமா? காவிரி நதியின் பாலமா? ஏரி பாலம். கால விட்டுலாம். ஏரி கரையில் மேலே, ஏரி கரையில் மேலே போறவனே பொறுமையிலே. கல்யாணம் முடிச்சியா? அது மட்டும் தான் முடிக்கிறேன். சரி, கால விட்டுலாம். இடையில ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு இதை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம்ங்கிற ஒரு சில சிந்தனைகள்லாம் வந்து மாறி போச்சு. ஆனா இப்போ இதுவரை இருக்கக்கூடிய இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணலாம், அது என்ன குறை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனமாற்றம் செய்து ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும். வேற எதுவும் செய்து வச்சு நம்ம வாழ்க்கையில குழப்பம் நடந்து போச்சா, அல்ல கிரகங்களால் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். எல்லாம் மாத்தி தாரேன், கல்யாணத்தை ஆவணிக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி ஜெயிச்சு தாரேன், கவலைப்படாத, வெற்றி உண்டு. ஒரு கேள்வி கேட்டுக்க ஆத்தா,
இடம் சரியில்லைங்கிறாங்க, வேற இடத்துல போய் இருந்தா கல்யாணம் நடக்குன்னு சொல்றாங்க. இடத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கும் தொடர்பே இல்லை, வீண் கற்பனை. வீட்டுல பல தெய்வம் பக்கத்துல வா. இல்லைங்க. தெய்வத்தை பத்தி அங்க இடம் இல்லை. ஆ. காப்பாய்த்தார வெற்றி உண்டு. நல்லா கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா மணப்பாற மாடு பூட்டி மாயாபுரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு. மாயாபுரம் யாரு? மாயாபுரம் யாரு? பொதிய ஏத்தி வண்டியில கல்யாண வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? கால் ஒன்று வரலாம். பூமாலையில் ஓர் இன்னொரு தடவை அறவுரையா இருக்கு மனசு. இதை நான் தான் தேர்ந்தது. உள்மனத்துக்குள்ள இருக்கிறத பத்தி பேசவா அல்லது அடுத்து நடக்க போறத பத்தி பேசவா? அப்போ உள்மனத்துல இருக்கிற படத்தை தூர தூக்கி போட்டுடலாமா? ஒரு பிரேம் உள்ளுக்கு இருக்க இந்நேரம் நமக்கு சரியா இருக்கும், சாமி சரியாயிடும் தான் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு மனது இருக்குல்ல உள்ள, அது சரியில்லைன்னு சொல்லிடுது. அந்த படத்தை தூர வச்சுக்கா. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை இருந்தால் புதிய வாழ்க்கையும் கிடைக்கும், நல்ல நிம்மதியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று. சிங்கப்பூர் போகக்கூடாது, சிதம்பரத்திலே இரு, வெற்றி கொண்டு போ. மயிலாடுதுறை இந்தா பணமும் கிடைக்கும், பாசமும் கிடைக்கும். நல்லா இரு. கருப்பசாமிக்கு தேனி தேனி வரலாம்ப்பா. இந்த மகனுடைய மனநிலைகள்ல அப்பப்போ கற்பனையாக நிறைய காட்சிகளும் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் மனம் அடங்கி போயிடும். இவனை பத்தி ஒரு விழிப்பான சிந்தனைகள் வராம குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவனை பழைய நிலைகளில் இருந்து மாற்றி புதிய மக்களாக வாழ வச்சு தரணும். 3 முறை என்னை பார்க்கவா, வார பௌர்ணமிக்கு கூட்டுவா, செட் பண்ணி தந்துடுறேன், நல்லா இருக்கிறேன். கர்மசாமிக்கு புதிய பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், பெருமை பெறுவாய், வெற்றியாகி தரேன், நல்லா இருப்பா. அதே தேனி எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? கால வந்து வாக்கா. கருவாடு கிடக்கு. கருவாடு மீன்லாம் சாப்பிடுவீங்களா? கருவாடு மீன்லாம் சாப்பிடுவீங்களா? வீட்டுக்குள்ள கருவாடு ரொம்ப கிடக்கு, மணக்க. இன்னொரு தான் கால் வந்து. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி நான் பாடுறது என்ன படம்? நெஞ்சிருக்கும் வரை. என்னம்மா வேணும்? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையில் மன்னவன் கைவளை பூட்டி. கல்யாணத்துக்கு பாடக்கூடிய பாட்டு இது. பூமுடிப்பாள் என்ப பூங்குழலி. கால் ஒன்று. நிகழும் பார்த்திபாம் ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் ஒரு மாப்பிளைக்கும் திருவளர் செல்வி ஒன் பேத்திக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூட வந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். எல்லாரும் கைதட்டுங்க பாப்பா. ஆவணி மாதம் வளர்பிறை காலத்தில்
நல்ல வரன் வந்து மாப்பிள்ளையை கொண்டு வந்து தாரம்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டோம். கருப்பசாமிக்கு